கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த வசனத்தில் நாம் 2 கருத்துக்களை பார்க்கிறோம். ஒன்று சிநேகிதனை பற்றி இருக்கு, இன்னொன்று சகோதரனை பற்றி இருக்கு. நான் இந்த காலையில் நம்ம நிறைய நேரங்களில் பெற்றோர்களை பற்றி பேசுகிறோம், ஆவிக்குரிய விஷயங்களை பலவற்றை பற்றி பேசுகிறோம். எனக்கு நண்பர்களை பற்றி, சிநேகிதர்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஒரு ஃபேமிலி, குடும்பம், பிள்ளைகள் கீழ்ப்படுகிற காரியங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் நடத்துகிற காரியங்கள், இது எல்லாமே நிறைய நடக்கு. சபையில் கூட சில தாய்மார் தினம், தகப்பனார் தினம், சில்ட்ரன்ஸ் டே, இதெல்லாம் கூட நிறைய நடந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, நண்பர்கள் அப்படின்ற இடம், அதில் நம்ம கவனம் செலுத்துகிறோமா அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்கு. எனக்கு இந்த காலையில் அன்பானவர்களை நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா? சிலருக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க, ஆனால் சிலருக்கு நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரோட நல்லா பழகுவாங்க. மனுஷர்களை இப்படி சில வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா அப்படின்றத நான் கைத்துக்கு சொல்லலை, உங்களை கேட்டு பாருங்க. நண்பர்கள் அவசியமா? நண்பர்கள் தேவைதானா? நமக்கு வயசாகி போச்சு பாஸ்டர். இல்லை, எத்தனை வயசானாலும் சரி, சிலர் பார்த்தா 2 பாட்டியை முகந்து பேசிட்டே இருப்பாங்க, அவ்வளோ நேரம் பேசுவாங்க. அவங்க தங்கள் மனம் விட்டு பேசிக்கிறாங்க. நண்பர்கள், நட்பு அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் நட்பு தேவைப்படுது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் நட்பு தேவைப்படுது. ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்வில இந்த நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றதுலையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. நட்பு அவசியம் என்றாலும் அது சரியான நட்பா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த உலகம் நட்பை வேறு விதமாய் தேடுகிறது. ஆனால் சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னா அது எப்படின்னா, சரியான ஒரு நட்பாக இருந்தாதான் அது கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு ரொம்ப உதவியானதாக இருக்கும். பெரும்பாலானவர்கள் குடும்பத்தை விட நண்பர்களை அதிகமாக நேசிக்கிறதையும் பார்க்குறோம். இந்த நட்புல பெரிய மகிழ்ச்சி என்ன செய்யுதுன்னா இருக்கு. சில நேரங்களில் நேரம் தெரியாமல் கூட நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஏனென்றால் அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படி. இந்த இடத்துல நட்புக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் பைபிளில் இருக்குன்னா அது தாவீதையும் யோனத்தானையும் நம்ம படிக்க முடியும். வேதத்தில் அவங்க 2 பேருடைய நட்பை கொஞ்சம் உயர்த்தி சொல்லியிருக்கு. தாவீது யோனத்தான் மரித்த போது அவனை குறித்து புலம்பல் பாட்டு பாடும்போது இப்படி பாடுகிறான்: ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் உன்னுடைய சிநேகம் அதிகமா இருந்ததுன்னு தாவீது சொல்றாரு. ஸ்தோத்திரம். நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்குல்ல, அது ரொம்ப வலுவானது. அது அநேக காயங்களை மாற்றுகிறது. நட்புல ரொம்ப முக்கியமாக இது தேவைப்படுகிறது. நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கும் நண்பர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த நண்பர்கள் சரியான நண்பர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்ட ஒன்றுதான், உன் நண்பன் யார் என்பதை காட்டு, அப்பொழுது நீ யார் என்பதை சொல்லுகிறேன். ஆமாவா இல்லையா? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுறேன். இவனை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நண்பனை சொன்னாவே இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். காரணம், நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை மாற்ற முடியும். அவங்களோடு பழக நம்முடைய தனித்தன்மை கூட மாற வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பாதைன்னு ஒன்று இருக்கும், ஆனால் என் நண்பர்கள் கூட என் பாதையை கூட அவங்க பாதைக்காக திருப்ப முடியும். நம்முடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க நண்பர்கள். அப்படின்னா நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. பல நேரங்களில் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை, நம்ம நண்பர்களை பற்றி கவலைப்படுறதில்லை. அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. அவங்க நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறாங்களா, இல்லை நம்மை அறியாம அவங்க பாதைக்கு நான் மாறுகிறேன்னா, என்னையும் அறியாமல் அவங்களுடையதான வார்த்தைகளும் பழக்க வழக்கங்களும் எனக்குள்ளே வருகிறதா, நான் மாற்றப்பட்டிருக்கிறேனா என்பதில் நாம் பலர் கவனம் செலுத்துறது இல்லை. கொஞ்ச நாளில் நமக்கு சில நண்பர்கள்
ஆரம்பத்துல தவறா தெரிஞ்சாலும் போக போக பழகின பிறகு அது தவறா தெரியாம வாழ்க்கையின் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்றத யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க உங்க நண்பர்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நட்பு ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த நட்பு சரியான அவசியமானதா இருக்கணும். சில நேரங்களில் சிலர் யாரோடும் பழக மாட்டாங்க, நண்பர்களே இருக்க மாட்டாங்க, அவங்க தனியா இருப்பாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. நண்பர்கள் ரொம்ப அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நண்பர்களுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க, சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்றத வேதத்துல வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். வேதத்துல தானியேலை பற்றி படிக்கும் போதும் கூட அவனுக்கு நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். சில நேரங்கள்ல யாரிடத்திலும் சொல்ல முடியாத தகவல்களை நண்பர்கிட்ட மட்டும் சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஃபேமிலியில கூட சில விஷயங்களை சொல்ல முடியாதபடி இருக்கும். ஆனா சில நண்பர்கள், உண்மையான நண்பர்கள், நெருக்கமான நம்பிக்கைக்குரிய நண்பர்கள்ட்ட தன் இருதயத்தை எல்லாம் அப்படி பகிர்ந்துக்கிடுவாங்க. அது பகிர்ந்து கொள்ள முடியும். நண்பர்கள்ட்ட உண்மையா அவங்க இருக்கிறது போல தன்னை வெளிப்படுத்த முடியும். நண்பர்கள்ட்ட அழ முடியும், நண்பர்கள்ட்ட சிரிக்க முடியும். எல்லார்ட்டையும் தன்னுடைய இதயத்தை காட்ட முடியாட்டாலும் நண்பர்கள்ட்ட இதயத்தை காட்ட முடியும். அதுதான் நட்பு என்பது. ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல பெற்றோர்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட கூட சில நேரம் அதை வெளிப்படுத்த முடியாட்டால் நண்பர்கள்ட்ட மனந்திறந்து சிலர் பேசுவாங்க. தன்னுடைய இதயத்தின் காயங்களை சொல்லுவாங்க. அப்படி வலிகளையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்வாங்க. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியதான ஊக்கப்படுத்தலுக்கு அது பயன்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் படுத்த, ஊக்கப்படுத்த பயன்படும். ஆனா இது எப்படிப்பட்ட நண்பர்களா இருக்கிறாங்கன்றத பொறுத்துதான் அதை செய்யணும். ஆனா தெரியாதனமா ஏதாவது நீங்க உங்களுடைய காயம் மாற்றுகிறேன், மனசு விட்டு பேசுகிறேன்னு தப்பான நண்பர்கள்ட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும்னா, காயங்கள் ரணமாக மாறிடும், அது வேதனையா மாறிடும். அதனால நண்பர்கள் அப்படின்ற இடத்துல ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் போய் அழுதிட முடியாது, எல்லாத்தையும் போய் சிரிச்சிட முடியாது, எல்லாத்தையும் நம்ம பழகிட முடியாது, எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஆனா உண்மையான நண்பர்கிட்ட நம்ம வேதனைகளையும் பாரங்களையும் கூட சொல்லிவிட முடியும். நாம இருக்க முடியும் என்பதற்கு இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தானியேல் தன்னுடைய மனதின் காரியங்களை இந்த 3 வாலிபர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட போய் தானியேல் சொல்றான். இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறான். ஆனா சொப்பனத்துக்கு விளக்கம் அவனுக்கு தெரியல. ஆனா தன்னோடு இருக்கிற அந்த யோசியர்கள், பிரதானிகள், அங்க இருக்கிற தலைவர்களை பார்த்து அவன் கேட்கிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதற்கான அர்த்தத்தையும் சொல்லணும்னு அவன் சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லா விதமான ஞானிகளும் ஜோசியரும் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நீர் இந்த கண்ட சொப்பனத்தை சொல்லுங்க, நான் விளக்கம் சொல்றோன்னு சொல்றான். ராஜா அந்த பதில விரும்பல. அவர் அவங்க மேல கோவப்பட்டாரு. குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த சொப்பனத்தையும் விளக்கத்தையும் சொல்லல அப்படின்னா உங்களை நான் கொன்று போடுவேன்னு அந்த ராஜா சொல்றார். அன்பானவர்களே, இது ரொம்ப இக்கட்டான ஒரு நிலை. காரணம், அந்த இடத்துல பிரதானிகள்ல தானியேலும் கூட இருக்கிறான். தானியேல் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான், கொஞ்சம் நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டு அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அந்த விளக்கத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்படி செய்யும் போதுதான் தான் தனியாக இல்லாம தன்னோடு கூட ஜெபிக்கும்படியாக தன் நண்பர்கள் 3 பேர்ட்டையும் பகிர்ந்துகிறான். தானியேலும் இந்த அனனியா, மீஷாவேல் போன்றதான இந்த நண்பர்களும், அசரியா போன்ற நண்பர்களும், அவங்களுக்கு இன்னொரு பேர் ராஜா வைத்திருந்தார், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நோகோ என்ற பேர் உண்டு அவங்களுக்கு. இந்த 3 பேர்களும் நண்பர்களும் சேர்ந்து தானியேலோடு சேர்ந்து அவங்க ஜெபம் பண்ண போது கர்த்தர் தாமே ராஜாவின் சொப்பனத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, அதற்குரிய விளக்கத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. தானியேல் இதை போய் ராஜாட்ட சொன்ன போது அந்த ராஜா மகிழ்ச்சி அடைந்து தானியேலை இன்னும் தேசத்துல உயர்த்தினான் என்பதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய நண்பர்கள் ரொம்ப அவசியம், தேவை. சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்க. குறிப்பாக நம்முடைய சர்ச்சில் நமக்கு நண்பர்கள் இருக்க வேண்டும்.
உங்களுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஊக்கப்படுத்துறவங்க இருக்க வேண்டும். காயப்படுத்துறவங்களா இல்ல, ஊக்கப்படுத்துறவங்களா, ஆறுதல் படுத்துறவங்களா, விசுவாசத்திலையும் உங்களை இன்னும் அதிகமாக்கக்கூடிய நண்பர்களை நீங்க தெரிந்தெடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஊக்கம் அளிக்கிறதாக இருக்கும் அன்பானவர்களே. இன்னொரு இடத்துல அன்பானவர், நமக்கு நண்பராக இயேசுவே இருக்கிறார் அப்படின்றதையும் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த மனிதர்களிலே நமக்கு நண்பர்கள் தேவை, ஆனா ஆண்டவர் நமக்கு நண்பராக இருக்கிறார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்கள் சிநேகிதரை என்ன செய்யுங்க, சம்பாதிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சிநேகிதர் தேவை அப்படின்றத இங்க சொல்றத நான் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நண்பர்களே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மனநிலையில இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறாரு, நண்பர்களை என்ன செய்யுங்க, சம்பாதிங்க. நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, சில நேரம் உலக பொருளை கூட நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியரும் மதுவான பிரியருமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இந்த வசனத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, பரிசேயர் சதிசேயர்கள் சொன்னாங்க, இவர் பாவிகளின் சிநேகிதர், இவர் எப்பவுமே பாவிகளோட தான் ஃப்ரெண்டா இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவ அவங்க கேள்வி பண்ணார். இது உண்மையான வார்த்தையும் கூட. அவங்க ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இயேசு கிறிஸ்து அதிக நேரம் செலவு செய்தார்னு பார்க்கிறோம். இந்த உலகம் இவங்களெல்லாம் வெறுத்தது. பரிசேயரும் சதிசேயரும் ஆயக்காரரையும் பாவிகளையும் வெறுத்தாங்க. அவங்களோடு தொடர்பு கொள்ளல, அவங்களை விட்டு விலகி இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட போய் நின்னாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். வியாதியுள்ளவனுக்கு மருத்துவர் தேவைன்னு இயேசு சொன்னாரு. ஆகவே பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறாருன்னு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சிநேகிதராக இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, நான் ஒரு நண்பனோடு நாம் எப்படி மனம் விட்டு பேச முடியும்னு சொன்னேன் இல்லையா? உலக பிரகாரமான ஒரு மனிதனாகிய நண்பனோடு கூட சில நேரத்தில் மனம் விட்டு சொல்ல முடியாதவைகளை கூட இயேசுவாகிய நண்பர்கிட்ட நம்ம என்ன செய்யலாம்னா மனம் விட்டு பேசலாம். ஒரு வேளையில சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். சில நேரங்களில் உலக நண்பர்கள் சில நேரத்துல நண்பர்களா இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ மாறிடுவாங்கன்னா, நண்பர்கள் துரோகியா மாற வாய்ப்பு இருக்கா? நண்பர்கள் எதிரா மாற வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்படி இருந்திருக்கு. நல்லா இருக்கும்போது, ஏன்னா பைபிள் வேற ஒன்றும் வேண்டாம், இளையகுமாரன் சம்பவத்துல கூட நல்ல நண்பர்களா அவன் கூட இருந்தவங்க எல்லாம் ஒரு காலத்துல என்ன செஞ்சிட்டாங்க, அவனை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. பணம் இருக்கிற வரைக்கும் சில நண்பர்கள் இருப்பாங்க. எல்லா நண்பர்களையும் நான் கொச்சைப்படுத்த விரும்பல. ஏன்னா சில நண்பர்கள் உயிரை கூட கொடுக்கிற அளவுக்கு அல்லது ரொம்ப அட்டாச்சா இருக்கிற சிலர், ரொம்ப தவிர்க்க முடியாத சில நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருந்துட மாட்டாங்க. சில நண்பர்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நண்பர்களா இருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல் எதிரியா கூட இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்போது நண்பராக இருக்க விரும்புகிறார். நம்மை தெரிந்து கொண்ட, நம்மை அழைத்த நாள் முதற்கொண்டு எல்லா நாளும் ஆண்டவர் நண்பர்களாக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை படிக்கும் போது, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இந்த வசனத்தை வாசித்தோன்னா நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்றாரு? யூதாஸ் காரியோத்தை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய். ஸ்தோத்திரம். நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துற. நண்பனாக வந்திருக்கானா, துரோகியா வந்திருக்கானா? வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு வாங்குறதுக்காக வந்திருக்கான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே என்று சொல்லுகிறார்.
இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையா இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களாக பார்க்கல. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, நான் உங்களை வேலைக்காரர் என்று நான் அழைப்பதில்லை, நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன்னு இயேசு சொல்றார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இதை நீ கவனிக்கணும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் படிக்கும்போது, லூக்கா 12:4 என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்க இந்த வசனத்தை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உண்மையிலே அப்படி எல்லாரும் சொல்லிட முடியாது. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க தன்னிடத்தில் வேலை செய்கிற அல்லது தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை சிநேகிதராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு எஜமான ஒரு வேலைக்காரரும் என்னைக்கும் சிநேகிதராக முடியாது. அப்படி அவங்க ஒரு நாள் அப்படி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அன்பானவர்களை, இயேசு கிறிஸ்து சிநேகிதர் அப்படின்ற இடத்துல ஒரு படி மேல கர்த்தர் உயர்ந்திருக்கிறாரு. ஒரு குரு ஒரு சிஷ்யனை அந்த உறவுல தான் பழகுவார். குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில உள்ள உறவு வேற, சிநேகிதருக்கு இடையில உள்ள உறவு வேற. குரு சீஷன் இடத்துல இறங்கி வர மாட்டார். குரு சீஷன் அப்படின்ற அந்த உறவுன்றது குரு மேல இருப்பாரு, சீஷன் கீழே இருப்பாரு. ஆனா சிநேகிதன் அப்படின்ற உறவு எப்படி இருக்கும்னா சமமானதா இருக்கும். எத்தனை பேர் புரியுதா உங்களுக்கு? எல்லையிலவே சொல்லுங்களேன். ரெண்டு உறவு வேற வேற. ஆனா இயேசு கிறிஸ்து குரு தான், இவர்கள் சீஷர்கள் தான். ஆனா குரு சீஷர்கள் அப்படின்ற இடத்துல இருந்தாலும், போதகர் சீஷர்கள் அப்படின்ற இடத்துல இருந்தாலும், இயேசு கிறிஸ்து எஜமானாக சீஷர்கள் அவருடைய வேலையாட்களாக இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்து எங்க இறங்கி வரார் அப்படின்னா, அந்த குரு போதகர் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு நிகராக அவர் இறங்கி வருகிறார். அப்படின்னா அவர் மிக நல்லவராக இருக்கிறாரு. தன்னை சிநேகிதன் அப்படின்ற இடத்திற்கு இறங்கி அப்படி நிற்க கர்த்தர் விரும்புகிறாரு. நமக்கு நல்ல ஒரு சிநேகிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இயேசு எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார், சீஷர்கள் எவ்வளவு கீழே இருக்கிறாங்க. ஆனா அவங்களையும் தன் சிநேகிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. பைபிளில் லாசரு, மரியாள், மார்த்தாள்னு ஒரு குடும்பத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அங்கே லாசரு பத்தி சொல்லும் பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கு, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். என்ன சொல்லியிருக்க அந்த இடத்துல? நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. லாசருவையும் இயேசுவையும் சமமான இடத்துல வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனா இயேசு சமமான இடத்துக்கு தன்னை கொண்டு வருகிறார். இல்ல, உன்னதமான தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரிக்கும்படி நமக்கு நிகரானார், மனிதனானார், மனிதனுடைய சரீரத்தை உடையவரானார், பாவத்தின் சரீரத்தை உடையவரானார். இயேசு கிறிஸ்து நமக்கு நிகராக தன்னை தாழ்த்த அவர் கீழே இறங்கி வந்தார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு 3 வசனங்களை நினைவுபடுத்துறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல சிநேகிதர். அப்படி என்ன செய்தார் அப்படின்னா, யோவான் 15:13 இருக்கு, ஜீவனை கொடுத்த ஒரு சிநேகிதராக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பானா? ஆனா அப்படி எல்லா சிநேகிதரும் செய்வாங்களான்னு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு பைபிள் இருக்கு. யோவான் 15:14 படிக்கும்போது அவர் கற்றுக் கொடுக்கிற சிநேகிதர்னு. யாரா வாசிக்கலாமா? நான் கற்றுக் கொடுக்கிற யாவையும் செய்வீர்களானால் நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருப்பீங்கன்னு சொல்றார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்முடைய சிநேகிதராக நான் பார்க்கணும் அப்படின்னா அவர் அவர் கற்றுக் கொடுப்பதை நான் என்ன செய்யணும்? கேட்கணுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் கற்றுக் கொடுக்குவர் உண்டு, கற்றுக் கொடுப்பதை கேட்பதற்கு ஆள் இல்லை.
அன்பானவர்களே, நம்ம வாழ்நாள் முழுசும் மாணவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கிறவங்க தான் உயர்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் உயர முடியுமா. சிலருக்கு அந்த மனசு இருக்காது, கற்றுக்கொள்கிற மனசு அநேகருக்கு இருக்காது. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க. ஒரு காரியம் தெரியாட்டா கூட மற்றவங்க நம்மளை தெரியாதுன்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தெரியும்னு அவங்க சொல்லிக்கிடுவாங்க. இன்னொருத்தருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? பிறர்கிட்ட கற்றுக்கொள்ள முடியுமா? அல்லேலூயா. நம்மளோட உயர்ந்த ஆட்டிருந்து கற்றுக்கொள்ள முடியும், நம்மளோட வயதில் குறைஞ்சவங்ககிட்டையும் கற்றுக்கொள்ள முடியும். பல நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும். சில பாடங்களை யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? முடியும், உண்மையாக முடியும். மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்டையும் சில நல்ல காரியங்கள் இருக்கும். அதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் குறிப்பாக ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்றார். யோவான் 15:15 வசனம் இப்படி சொல்லுது. வாசிங்களா 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. என் பிதாவின் இடத்துல நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன், அறிவிக்கிறேன். ஆனா சொல்றாரு, எஜமான் ஊழியக்காரன்ட்ட எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அப்படிதானா? ஒரு கம்பெனியில் ஓனர் இருக்காருன்னு எல்லாத்தையுமே அந்த வேலைக்காரன் சொல்லிட்டு இருப்பாரு, சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவார். ஒருவேளை வேலைக்காரன் கேட்டா கூட உன் வேலை என்னமோ அதை என்ன செய்ய பாரு, அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதன்றார் ஓனர். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய், பர்சனலா சில காரியம் கேட்கக்கூடாது. அந்த எஜமான் கோவப்படுவார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வேலைக்காரனாக ஊழியக்காரனாக நினைக்கல, நான் உங்களை சிநேகிதராக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னிடத்துல என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். நான் பிதாவிட்ட என்னெல்லாம் கேள்விப்பட்டேனோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களிடத்துல மறைத்து வைக்கிற காரியம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதனால நான் உங்களுக்கு யாருன்னா சிநேகிதர், நீங்க எனக்கு சிநேகிதர்னு இயேசு சொல்றார். இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட எதையுமே மறைக்கல, அவர் எல்லாவற்றையும் போதித்தார், எல்லாவற்றையும் போதித்தார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த குருவா இருக்கிறவங்க அவங்க தன்னுடைய சீஷர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களாம். பொதுவா சில கலைகள் இருக்கு, இந்த சிலம்பாட்டமா இருக்கலாம், பாரம்பரிய கலைகள் நிறைய இருக்கு. இவைகளை பயிற்சி நடக்கிறது. சீஷர்களுக்கு அந்த குருக்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. குறிப்பா அந்த சிலம்பாட்டத்துல ஒரு குருவா இருக்கிறவர் ஒரு 30-40 மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தட்ல ஒன்றை மட்டும் அவருக்கு வச்சுக்கிடுவாராம், அதை சொல்லித்தர மாட்டாராம். அந்த குரு சீஷன்ட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா சில நேரத்தில் அதை வச்சு குருவையே என்ன பண்ணிடுவார்னா ஜெயிச்சிருவார். அதனால குருவுக்காக ஒரே ஒரு கலையை வச்சிருப்பாராம், அந்த மெத்தட் வச்சிருப்பாராம். அதனால என்னதான் பிரச்சனை வந்தாலும், நாளைக்கு குருவுக்கு எதிராக சீசன் எழுப்பினாலும் குரு அதை வச்சு சீசனை மேற்கொள்வார். ஆகவே நான் கேள்விப்பட்டது, ஒரு குரு தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சொல்லுவதில்லை, அதில் தனக்காக பாதுகாப்புக்காக ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்வார்னு. ஆனா இந்த குரு அப்படி இல்லை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்றார். நிலையில சொல்லுங்களேன், நாம் எல்லாம் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவர் குருவாக மட்டுமல்ல, அவர் சிநேகிதனாகவும் இருக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, ஏன் அவர் நமக்கு சிநேகிதர் அப்படின்னா, இந்த 3 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. 1, ஜீவனை கொடுக்கிறார். 2, கற்றுக் கொடுக்கிறார். 3, எல்லாவற்றையுமே அறிவிப்பதனால அவர் நம்முடைய சிநேகிதரா இருக்கிறார். தன் இதயத்தெல்லாம் தம் சீஷர்கிட்ட சொல்றார்ல, பைபிள் இருக்கு. பாருங்க, அவர் தம்முடைய பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை தனியாக அழைத்து கொண்டு போய் அவர்களோடு வியாகுலப்பட தொடங்கினாராம். தன்னுடைய சிலுவை பாடு மரணங்களை எல்லாம் பாருங்க ஒரு மனுஷன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. எப்படி அவர் மரிக்க போறார் அப்படின்றதையும், அவர் எப்படி உயிர் தள்ள போறார் அப்படின்றதையும் இயேசு கிறிஸ்து நண்பர்கள்ட்ட பேசுற மாதிரி அவங்க கூட பேசுறாருல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு
கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய சிநேகிதராக இருக்கிறார். ஆனா ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் சிநேகிதர் அப்படின்ற இடத்தோடு நிறுத்தி கொள்ளாம, ஆமென், ஐக்கியமாகுதல் அப்படின்ற ஒரு இடத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா மாற வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற இடத்திலிருந்து ஃபெல்லோஷிப் அப்படின்ற இடத்திற்கு நாம் எல்லாரும் போக வேண்டிய இடத்துல இருக்குது. நான் சொன்ன நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப உயர்வானது, அது அவசியம் தேவைன்னு சொன்னேன். ஆனால் அதை விட கூடுதலான ஒன்று இருக்கு, அதுதான் ஃபெல்லோஷிப்னு சொல்லியிருக்கு. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை. ஆண்டவரோடு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமல்ல, நட்பு மட்டுமல்ல, ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஐக்கியம் நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. நான் சொல்லுவது ஒன்று சக மனிதரோடு கூட உள்ள ஐக்கியம், இன்னும் தேவனோடு ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம். இந்த ரெண்டுலையும் நாம் கவனம் செலுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது அங்க இந்த ஐக்கியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் சபையில ஐக்கியம் வலுவாக இருந்திருக்கிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயமுண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆதி சபையில அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஐக்கியமாக இருந்திருக்கிறார்கள். இது இன்னைக்கு நமக்குள் அதிகமாக தேவைப்படுகிறது. சபைக்குள்ள நல்ல ஐக்கியம் தேவைப்படுது. இந்த உலகத்துல நண்பர்கள் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எல்லாரோடும் நட்பாக இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளோடு மட்டும்தான் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இதை நம்ம எப்போதும் மறந்து விடக்கூடாது. நண்பர்கள் நமக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் கூட நண்பர்களாக இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அவங்களோடு ஐக்கியமா இருந்து விட முடியாது. நண்பர்களுக்கும் ஐக்கியத்துக்கும் இடையில வித்தியாசம் என்ன செய்யுதுன்னா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவராகிய கர்த்தர் இதை வேறுபடுத்தி காண்பிக்கிறார் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. நட்பு அப்படின்றது நாம விரும்பக்கூடிய ஒரே வயதுடையவர்களாக இருப்பார்கள். எல்லாரோடையும் நண்பராக முடியாது. ஆனா ஃபெல்லோஷிப் அப்படின்றது வேறுபட்ட வயதுடையதா இருக்கலாம். நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அல்லது நம்ம விரும்பக்கூடியவர்கள், நம்ம விரும்பாதவர்கள் யாரா கூட இருக்கும். ஐ மீன், ஃப்ரெண்ட்ஷிப் என்பது வெளியில இருக்கலாம், ஃபெல்லோஷிப் என்பது ஒரு குடும்பமாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவும் பேரனும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சுற்றுறது இல்லை. நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரே வயதுடையவர்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அது வயதை பார்க்கும். நண்பர்கள் அப்படின்றவங்க தங்களுக்கு பிடித்தவங்களோட தான் நண்பர்களாக இருப்பாங்க, பிடிக்காதவங்ககிட்ட நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. அன்பானவர்களே, குடும்பம் அப்படி கிடையாது. அது ஃபெல்லோஷிப் நிறைந்தது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அம்மா அப்பா பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அந்த குடும்பத்தில் ஃபெல்லோஷிப்பை என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த இடம் ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, ஒருத்தர் நண்பராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பேசுகிற ஆளாக இருப்பாங்க, நல்ல ஜோக் அடிக்கிறவங்களா இருப்பாங்க. இவரை மாதிரியே ஆவியோடைய ஆளா அந்த ஆள் இருக்கும். இவர் சிக்கனக்காரராக இருந்தால் அதே சிக்கனக்காரர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்பாரு. ஒரு செலவாளியாக இருந்தாருன்னா செலவாளியை தான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்பாரு. அவர் தண்ணி போகிற ஆளாக தான் தண்ணி போகிற ஆளை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்பாரு. அட்வைஸ் பண்ணுற ஆளை குடிகாரன் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பானா? எப்போவுமே அட்வைஸாக பண்ணுற ஒரு ஆளை ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு குடிகாரன் வச்சிருக்க மாட்டான். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே நிலையில் உள்ளவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும். ஆனால் ஃபெல்லோஷிப்னு வரும்போது எப்படி ஆகுது அப்படின்னா, வேறுபட்ட நிலையில் இருக்கிறவங்க, வேறுபட்ட வயதில் இருக்கிறவங்க, வேறுபட்ட அனுபவத்தில் இருக்கிறவங்க, வேற மனநிலையில் இருக்கிறவங்க, வேற பழக்க வழக்கம் உடையவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்களாக இருக்கிற இடத்துல தான் இந்த ஃபெல்லோஷிப்பை ஆண்டவர் சொல்றார். இது குடும்பமாக இருக்கு, இது சபையா இருக்கு. சபைக்குள்ள அன்பானவர்களே எல்லா வயதினரும் இருப்பாங்க, தாத்தாவும் இருப்பாங்க, குழந்தையும் இருக்கும், எல்லா குணமும் அதுல இருக்கும். இதுதான் ஃபெல்லோஷிப். உதாரணமா சொல்ல போனா நோவா பேழைக்குள்ள ஒரு ஃபெல்லோஷிப் இருந்தது.
ஆமாவா இல்லையா? நோவா பேழை ஒரு ஃபெல்லோஷிப், அது ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்னா யானையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கலாம். கரடியும் யானையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியுமா? அல்லது குரங்கும் யானையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியுமானா இல்ல. கதையில வேணா சொல்லுவாங்க, ஒரு யானையும் குரங்கும் நண்பர்களா இருந்தாங்களான்னு காட்டு கதை சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையில அது அப்படி இருக்குமான்னா தெரியாது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நிலையிலே ஒரு சபைக்குள்ள, ஒரு பேழைக்குள்ள ஒரு ஃபெல்லோஷிப் என்ன ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அன்பானவர்களே, சபையில இங்க நீங்க எல்லாருமே வேற வேற விதமான ஆட்கள், வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க, வேற வேற ஊரை சார்ந்தவங்க கூட இங்க இருக்கிறீங்க. ஜாதி கூட வேற வேற ஜாதி கூட இருக்கலாம். ஆனா இப்போ ஆண்டோட ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு வேற வேற எல்லாமே ஒன்னா மாறி போய் கிடக்குது. எல்லாரும் பழகுறோம், பேசுறோம், சந்தோஷமா இருக்கிறோம், சாப்பிடுறோம், நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசிக் கொள்கிறோம், பாரங்களை சொல்றோம், ஒருத்தருக்கா ஒருத்தர் ஜெபம் பண்றோம், சேர்ந்து ஊழியத்துக்கு போறோம். இதெல்லாம் ஒன்னா நடக்குதுன்னா இது கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி ஒன்றாய் குடும்பமாக மாற்றி இருக்கிறது. இந்த நண்பர்கள் அப்படின்ற இடத்துல இருந்து ஃபெல்லோஷிப், ஐக்கியம் இடத்துக்கு நாம கடந்து வர வேண்டும். நம்மை ஐக்கியப்பட விடாம எது தடுக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாரு. எல்லாரோடும் என்னால பழக முடியல, நான் சில குறிப்பிட்ட ஆட்களோடு தான் என்னால் பழகிறேன். நண்பர்கள் என்பவர்கள் சில குறிப்பிட்டவர்களோடு மட்டும்தான் நட்பாக இருக்க முடியும். இந்த ஆலயத்துக்குள்ள, சபையில, நம்முடைய குடும்பத்துக்குள்ள இந்த ஃபெல்லோஷிப் அப்படின்றது எல்லாரோடும் பழகிறோம். பிடிக்குதோ இல்லையோ, பிடிக்காதவங்களும் இல்லையோ, இது எல்லாரோடும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு நட்பாக, ஒரு ஐக்கியமாக இது இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. குறிப்பாக ஒரு வசனத்தை நினைவுபடுத்துறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். இங்க வாசிக்கும் போது அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லப்படுறேன். சபை பத்தி ஆண்டவர் எழுதுறார். சரீரம் எப்படி ஒன்னா இருக்கோ அதே மாதிரி சபையும் ஒன்றாக இருக்கிறது. இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். யூதரா இருக்கலாம், கிரேக்கரா இருக்கலாம், அடிமைகளா இருக்கலாம், சுயாதீனா இருக்கலாம். ஆனா எல்லாருக்குள்ளே ஒரே ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரே ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு படத்தை காமிக்க விரும்புறேன். நீங்க அதை சொல்ல முடியுமான்னு பாருங்க. இது என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த படம் என்னவென்று யாராவது சொல்ல முடியுமா? சிங்கிள் படம் மட்டும் போடுங்கப்பா. சரி, இது என்னன்னு சொல்ல முடியுமா? அதை போட்டுட்டீங்க, அது போடக்கூடாது. இது என்னன்னு சொல்ல முடியுமா? 3 சத்தமா சொல்லுங்க. 13 ஏங்க 13 வேற பின்னு சொல்லலாம், வேற எம்னு சொல்லலாம், ஐ சொல்லலாம், டபிள்யூ சொல்லலாம். என்னவா தெரியுது? 2 வி இருக்கா, சேர்ந்துருக்கோ? சரி, என்ன மாதிரி யோசிக்கிறேன்ல. அல்லேலூயா. 13 எம்மு டபிள்யூ ஐ. சரி, இப்போ இதே லெட்டரை நான் ஏற்கனவே இன்னொரு பிக்சர்ல காமிக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இது என்னன்னு. அதே படம் இருக்கு, அதில் இப்போ என்ன சொல்லுங்க? அது பி தானா? அது நல்லா கவனிங்க. இப்போ கன்ஃபார்மா பின்னு தெரியுதா? முதல்ல அந்த வார்த்தைய, அந்த எழுத்தை உங்களால ஒரே வரியில சொல்ல முடியல, இதுதான் சொல்ல முடியல. ஆனா இப்போ இத இன்னும் பி தான் உங்களை கன்ஃபார்மா சொல்ல முடியுது. காரணம் என்ன? முதல்ல எம்மா இருக்கலாம், டபிள்யூவா இருக்கலாம், 13 இருக்கலாம், அப்படிலாம் சொன்னீங்க. ஆனா இப்போ இது உண்மையில பி தான் சொல்றது காரணம் என்ன? முன்னாடி ஏயும் பின்னாடி சியும் வர்றதுனால இது கட்டாயமா இது பியா தான் இருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்றேன். பாத்தீங்களா? இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் பியா இருக்கிறோம். நம்மளை யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நமக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிக்கிற ஆள் யாரோ அவங்கள பொறுத்து தான் நம்ம யாருன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்மளை யாருன்னு கன்ஃபார்ம் பண்றது யாரு அப்படின்னா, நாம எப்படிப்பட்டவங்கன்னு கன்ஃபார்ம் பண்றது யாரு அப்படின்னா, நம்ம கூட நிக்கிற ஆட்களை பொறுத்து தான்.
நம்ம யாரு கூட பழகுறோமோ, யாரு கூட பேசுகிறோமோ, யாரு கூட அதிக நேரம் நம்ம நேரம் செலவு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம யாருன்னு தெரியும். இல்லை அப்படின்னா நம்மளை ஒருத்தர் 13பாங்க, சில நேரத்தில் ஐயும்பாங்க, டபிள்யூன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாம் பி அப்படின்னு சொல்லணும்னா பக்கத்தில் ஏயும் சியும் கட்டாயம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு அடையாளம் காட்டப்படணும்னா உங்கள் அருகில் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், இருக்கணும். ஜெபிக்கிறவங்க உங்க பக்கத்துல இருந்தா அடையாளம் காட்டப்படுவீங்க. இல்லைன்னா இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்ற மாதிரி தோணும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இது ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நீ உன் நண்பன் யார் என்பதை காட்டு, நீ யார் என்று சொல்லுகிறேன் என்ற வார்த்தைக்கு இந்த அடையாளம் கூட ஒரு உதாரணமானதா இருக்கும். ரொம்ப கவனத்தில் கொள்ளுங்கள். நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு பேசுகிறோம், நம்முடைய நண்பர்கள் யாரா இருக்கிறாங்க, யாரோடு ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. சபை என்பது ஒரு ஐக்கியம் நிறைந்த சபை. நல்ல கவனிங்க, ஐக்கியமே இல்லாத ஒரு சபை ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா வளராது. ஒரு சர்ச் வளரணும்னா அங்கே ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஒரு சபை ஒரு குடும்பமாக எப்போ மாறுதோ அப்போதான் அந்த சபை தேவன் விரும்புகிற சபையாக இருக்கும், அது வளரக்கூடிய சபையாக இருக்கும். ஒரு ஃபெல்லோஷிப் ஒரு சபையில் ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. அன்பானவர்களே, பைபிள் இது ரொம்ப அவசியப்படுத்துது. ஏன்னா நம்ம வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்தாலும் இதை ஒரு குடும்பமாக நம்ம நினைக்கணும். நம்முடைய சபையில் இருக்கக்கூடியவங்களை சகோதரனா சகோதரியா நம்முடைய பிள்ளைகளாக பாவிக்கணும். நாம் தனிநபராக சபையில் இல்லை, நாம் ஒரு குடும்பத்துக்குள் நான் இருக்கிறேன் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. இதை ஒரு குடும்பமாக வார்த்தையால் சொல்வதல்ல, நாம் அதை உணர வேண்டும். ஒரு குடும்பமாக ஃபீல் பண்ணணும். நானும் மற்றவங்களை என் குடும்பத்தாரு நினைக்கணும், மற்றவங்களும் நம்மை குடும்பத்தாராக நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உறவு. அல்லேலூயா. சபையினரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பும் சந்தோஷமும் ஏற்பட வேண்டும். ஒருத்தரை பார்க்கறதுல மகிழ்ச்சி ஏற்படணும். காரணம், ஆவிக்குரிய நிலையில ஒரு பெரிய ஒரு ஒற்றுமைய நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஒரு ஃபெல்லோஷிப் வேணும்னா, ஒரு ஐக்கியம் வேணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணு, வித்தியாசமான மக்களையும் நம்ம என்ன செய்யணும்னா நேசிக்கணும், அன்பு கூற வேண்டும். சொல்லுங்க, வித்தியாசமானவர்களையும் நம்ம நேசிக்கணும். இங்க இருக்கிறவங்க நம்ம சில நினைப்பாங்க, நீங்க எல்லாரோடும் பழகிறது இல்லைன்னா என்ன மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நாம ஒருத்தர் தான் தனித்தன்மை உடையவங்களாக என்ன செய்வோம்னா இருப்போம். வேற வேற மாதிரியான ஆட்களா இருக்கும். நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம வேற வேற வித்தியாசமா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோம். சபையில வேற வேறமா இருந்தா நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய 4 பேர் 5 பேர் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்களா? எங்க சொல்லுங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிற 5 பேர் 4 பேர் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க? இல்ல, ஒன்னு ஃபேனை போட சொல்லுது, ஒன்னு ஆஃப் பண்ண சொல்லுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 வேறப்பட்ட ஆளு. ஒன்று உரப்பு சாப்பிடுது, ஒன்று உரப்பு சாப்பிட மாட்டேன். ஒன்று பழம் சாப்பிடுது, ஒன்று காய்கறி சாப்பிடுது. ஒவ்வொருத்தரும் வேற வேற டைப்பாக இருக்கும். ஆண்டவர் சேர்க்கறதும் அப்படித்தான் சேர்த்துருக்காரு. கணவன் மனைவியெல்லாம் அப்படிதான் சேர்த்துருக்கிறார். ஒருத்தர் செலவாளியா இருக்கு, ஒன்று சிக்கனக்காரராக இருக்கு. இப்படிதான் எல்லாம் குடும்பத்தில் ஒவ்வொன்றும் இணைஞ்சிருக்கு. ரொம்ப ரேரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிங்க யாராவது, எனக்கு கிடைச்ச கணவர் என்ன மாதிரியே இருக்கார் பாஸ்டர், எனக்கு கிடைச்ச மனைவி என்ன மாதிரியே இருக்கிறார் பாஸ்டர் அப்படின்னா நீ கை வைத்துக்க, உங்களுக்கு ஒரு செலவு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி யாரா இருக்கீங்களா? ஒரே அப்படிதான். நான் என்ன யோசிக்கிறேன்னு அதைத்தான் அவ யோசிப்பா. நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படிதான். ஒன்று ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்படுது, ஒன்று வீட்டில். எங்க வீடு அப்படித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரம் அப்படிதான் சேர்க்கிறாரு, ஆளை வித்தியாசமான ஆளா சேர்க்கிறாரு. ஆனா நீ வேற மாதிரி இருக்க, நான் வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தனித்தனியா போறோமா? இல்லை. என்னதான் முரண்பாடு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்துக்குள்ள குடும்பத்தை நடத்துறோம்ல. சபையும் அப்படிதான், ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சர்ச்சில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா எல்லாரும் நிச்சயமா பேழைக்குள்ள ஒன்னா இருக்கணும். அது தேவ திட்டம். ஐக்கியமா இருக்கணும், தேவ திட்டம். காட்டில் சிங்கம் எப்பவுமே மான வேட்டையாடிய பழக்கம். ஆனா நோவா பேழைக்கு வந்த பிறகு சிங்கம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? எனக்கெல்லாம் இந்த துவையெல்லாம் பிடிக்காது, எனக்கு நான் அசைவம்,
புல்லுலாம் சாப்பிட மாட்டேன் நோவா தாத்தா, எனக்கு 2 மானை கொடுங்கன்னு கேட்டா மான் இனமே அழிஞ்சு போயிடும். அங்கெல்லாம் மான் சாப்பிட முடியாது. நீ பேழைக்கு வெளியில வேணா நீ மான் சாப்பிட்ருப்ப, ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு, பேழைக்குள்ள வந்த பிறகு மான் சாப்பிட்றது தான் நீ சாப்பிடணும். எல்லாருக்கும் ஒரே வகையான புல்லு கொடுக்கப்படுகிறது. உன் கேரக்டரை சபைக்கு வெளியே வச்சுக்கோ, சபைக்குள்ள உன் கேரக்டர் மாறணும். உங்க அலையில கோபமான அலையில மாதிரி தெரியுது, நல்லா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கழுதை என்ன செய்யும்னா, பேழைக்கு வெளியே ஓயாம காலை வச்சு பின்னாடி என்ன செய்யும், உதச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் பேழைக்குள்ள அப்படி செய்ய முடியாது. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக பேழைக்குள்ள அவ்வளோ இட வசதி இருக்காது. எல்லாம் பக்கத்தில் தான். பின்னாடி ஒரு குரங்கு நின்றுக்கிட்டு இருக்கும். எட்டி உதச்சிதுன்னா காலை கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். என்ன செய்யணும்? நான் ஒவ்வொரு அனிமல்ஸாக சொல்லிட்டே வந்தேன்னா எல்லாருக்கும் வெவ்வேறு கேரக்டராக இருக்கும். அப்படி தானே? வேற மாதிரி கேரக்டர் ஒவ்வொரு அனிமலும், ஒவ்வொரு பறவையும் அப்படி தான் இருக்கும். உதாரணமாக இந்த மரங்கொத்தி பறவைன்னு ஒன்று இருக்குல்ல, அது உண்மையாகவே ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அந்த பேழைக்குள்ள அதால் இருக்க முடியாது. அதால் பேழைக்கே ஆபத்து. நான் எப்போவுமே எனக்கு கொத்துறது தான் பிடிக்கும்னு ஒரு ஓரமாக உட்காந்து கொத்திக்கிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? மரங்கொத்தி பறவைகளே, உங்களுடைய வாய்களை கவனமாய் வையுங்கள். இந்த கொத்திட்டு சிலதை கொத்திட்டு கொத்திட்டே இருக்கும் சிலது. அதெல்லாம் கொஞ்சம் வாய்களை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். பேழையில் ஓட்ட போட்டாச்சுன்னா தண்ணி உள்ள எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அப்படின்னா மரங்கொத்தி பறவைகள் இயற்கையாக நீங்க வேற சுவாபம் உடையவங்களா இருந்திருக்கலாம். ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய சுவாபங்கள் எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரோடும் சகஜமா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வண்டு குளவி எல்லாம் கொட்டுறது தானே, அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நான் சிங்கத்தை கொட்டினேன், அதை கொட்டினேன், நோவாவை கொட்டினேன்னு குளவிகள் கொட்டிடக்கூடாது. அது கவனமாக இருக்கணும். எல்லா பறவைகளும் சரி, எல்லா விலங்குகளும் சரி, எல்லா ஊர்வன எல்லாமே சரி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் இது எல்லாமே சபைக்குள்ளே வந்த பிறகு, பேழைக்குள்ளே வந்த பிறகு அது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. தன்னுடைய கேரக்டரால் இன்னொருத்தருக்கு பாதிப்பு வருகிறத எல்லாத்தையுமே மாற்றிக்கிச்சு. அதனால தான் ஓராண்டு காலமாக அந்த பேழைக்குள்ள அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்க முடிஞ்சது. எந்த பாதிப்பும் இல்லாம இருக்க முடிஞ்சது. ஒவ்வொரு ஜோடியா பேழைக்குள்ள போன எல்லாமே அந்த ஜலப்பிரளயம் முடிஞ்ச பிறகும் அந்த உயிரினம் உயிரோட இருந்தது காரணம் எல்லாருமே தன்னுடைய கேரக்டர்ஸை மாத்திக்கிட்டதுனால தான். எனக்கு உண்மையாகவே தேவ ஜனமே, உங்கள்கிட்டயோ எனக்கிட்டையோ விரும்பாத கேரக்டர்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு நம்முடைய கேரக்டர்ஸ் எல்லாமே, குணாதிசயம் எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ற இடத்துக்கு நம்ம வந்தாதான் தேவ திட்டம் நிறைவேறும். எனவே கர்த்தர் நம்மை மாற்றி விடுவாராக. சபை ஒரு நல்ல ஐக்கியம் நிறைந்தது. அது ஒரு நாளும் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஐக்கியமாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற எல்லாமே நமக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. அல்லேலூயா. நான் சில நேரம் நான் அப்படி கூப்பிடுறதில்ல. நீங்கள் ஒருவேளை அண்ணா அக்கான்னு கூப்பிட்டா கூட சந்தோஷம்தான். அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டா சந்தோஷம் தான். அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க, அண்ணா வாங்க, தம்பி வாங்க. சில நேரத்தில் விருப்பப்பட்ட மாமான்னு கூப்பிடுங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் மாமா இருப்பார், சித்தி சித்தப்பா எல்லாரும். அதனால சித்தி சித்தப்பா தேடிட்டு காயாதீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாமே கலந்துருப்பாங்க, ஆமாவா இல்லையா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள மாமா வருவார், என்ன அப்படின்னு திட்டுவார்ல. சில நேரம் சபைக்குள்ள அப்படிதான் ஒரு மாமா திட்டுவார். என்ன அவர் என்ன பேசுறாரு, அவர் குடும்பத்தை அவர் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சபையில் இருக்கக்கூடிய பெரியவங்க, சில வளர்ந்தவங்க சில நேரத்தில் நம்மளை கண்டிப்பாங்க. அப்போ அதை பொறுத்து கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நல்லதுக்காக சொல்றாங்கன்னா அதை நல்லதுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. குடும்பத்துக்குள்ள சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இருக்காது. நம்ம குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இந்த குடும்பத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சபைக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் இல்லாத சபை வளராது. சபையில நீங்க ஐக்கியப்படணும். தண்ணியில படாத தாமரை மாதிரி நீங்க இருந்துடக்கூடாது. ஒட்டாத ஆளா இருக்கக்கூடாது. ஊழியத்துல, சபைக்குள்ள, ஐக்கியத்துல, சுவிசேஷ காரியங்கள்ல நீங்க மிங்கிள் ஆகணும். நீங்க ஐக்கியப்படணும். தொட்டும் தொடாமலையும் பட்டும் தொடாமலையும் நீங்க இருந்துடக்கூடாது. சபை என்பது குடும்பம். குடும்பத்துக்குள்ள நல்ல கலகலப்பா இருக்கணும். எல்லாரோடும் பழகணும். அந்த ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபை என்பது அதுதான். அல்லேலூயா. ஐக்கியத்தை கெடுப்பது எது? நம்முடைய ஐக்கியத்தை எது கெடுக்குது?
சிலரை கேட்டா ஏன் எல்லாரோட ஐக்கியமாக மாட்டேன்றீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, என்ன மாதிரி யாருமே இல்லை, எல்லாம் வேற மாதிரி இருக்குதுங்க. ஆமா, எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாங்க? இருக்கவே மாட்டாங்க. நான் இங்க கேட்கிறேன், சகோதரரே, திருமணமான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி யாருக்குமே கிடைக்காது. அருமையான புருஷன், என்ன மாதிரியே இருக்காரு. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச மனைவி என்ன மாதிரியே, நான் என்ன சாப்பிட்றனோ அதைத்தான் சாப்பிடணும். ஒரே டேஸ்ட், ஒரே மனம், ஒரே கலர் தான் பிடிக்கும். எனக்கு என்ன கலர் பிடிக்கும் அதான் மனைவி பிடிக்கும். அப்படி எது எடுத்தாலுமே ஒன்னா தான் இருப்போம், நாங்கள் ஒரே மாதிரி தான் இருப்போம். அப்படின்னா கை தூக்குங்க, உங்களுக்கு செலவு வைக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த கிரவுண்ட்ல. அப்படி யாரா இருக்கீங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கோம் நாங்க. அப்படி இருக்கீங்களா? இல்லை. ஒரே உண்மையா தூக்குனீங்கன்னா அள்ளியில சொல்றீங்களான்னு தெரியல. நல்லா கவனிங்க, அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. எனக்கும் பாஸ்டர் அம்மாவுக்குமே 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க, சம்பந்தமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே மாறுபட்டிருக்கும், எல்லாமே மாறுபட்டிருக்கும். என்னைக்கா ஒரு நாள் கடைக்கு போனால் சாப்பிடலான்னு ஆசைப்படுவாங்க. நான் கடையே பிடிக்காது, எனக்கு உரப்பு பிடிக்காது, உரப்பு பிடிக்கும். அவங்களுக்கு மழை காலத்துலேயும் ஃபேன் போடணும், எனக்கு வேண்டாம். நிறைய சொல்லிட்டே போகலாம், ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஆனால் அப்படிதான் கர்த்தர் சேர்க்கிறாராம். என்னைய உருவாக்குறதுக்கு அவங்கள கொடுத்துருக்காரு, அவங்கள உருவாக்க என்னைய கொடுத்துருக்காரு. அப்படிதான் கர்த்தர் செய்கிறாரு. நம்மளை அப்படி மாற்றி மாற்றி தான் உருவாக்குறாரு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கல்யாணம் முடிச்ச புதுசில் பாட்டு பாட சொன்னால் இழுத்துக்கிட்டே போவாங்க. அவங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அங்கே பாடுவாங்கல்ல, எல்லாமே ஸ்லோவாக தானே பாடுவாங்க ஆரம்பத்தில். அப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்னை பின்னாடி இழுத்துக்கிட்டே போகிறது, பாட்டை வேகப்படுத்தியிருக்கு. அல்லேலூயா. நடையும் பார்த்தா மெதுவாக எனக்கு வேகமாக நடக்கணும். நான் ரொம்ப தூரம் போயிட்டு பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் போயிட்டேன், தேடி பார்த்தா கூடத்துல ஆளை காணும், தேடி பிடிச்சேன். ஆமாம், நான் வரேனா இல்லையான்னு பார்க்க மாட்டேங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நடைய கொஞ்சம் வேகமாக நடக்க சொல்லி நானும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிறேன். நீங்கள் அப்படி தானோ? சிரிக்கிறீங்க நிறைய பேர். சிலர் வேகமாக நடப்பீங்க, சிலர் மெதுவாக நடப்பாங்க. மாறுபட்ட நிலையில தான் இருப்போம். ஆனால் ஃபெல்லோஷிப் இருக்கு, ஐக்கியம் இருக்கு. ஆமாவா இல்லையா? இதே இது நட்பாக இருந்திருந்தா என்னைக்கோ துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போய்ப்பாங்க, ஆள் நிற்காது. ஃபெல்லோஷிப்ன்றதுனால, ஃபேமிலின்றதுனால இது இருக்கு, இது இருக்கு. அல்லேலூயா. எந்த குடும்பத்திலும் முரண்பாடுகள் இருக்கும், முரண்பாடுகள் மத்தியில் ஐக்கியம் இருக்கும். குடும்பம்னா ஐக்கியம் தேவை, சபையும் குடும்பம் தான் ஐக்கியம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, இங்க சித்தப்பா சித்தி இருக்காங்க, இங்க மாமா அத்தை இருக்காங்க, இங்க பிள்ளைகள் இருக்காங்க, இங்க தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. எல்லா உறவுகளும் சபைக்குள்ள இருக்கு. இது குடும்பம், இது குடும்பம். இங்க தாய் மாமன்னு இருப்பான், திடீர்னு சட்டையை பிடிச்சு அடிப்பான். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீனு? உன் பாட்டுக்கு வார போற திரியிற ஓடுற சபை இது சபையா இல்லை சந்த கடையா? அப்படி ஒரு தாய் மாமா அடிப்பான். அல்லேலூயா. இவெல்லாம் நல்லா தானே பார்த்துருந்தீங்க, ஒரு மாதிரில பார்க்குறீங்க. காரணம் இது குடும்பம், இது குடும்பம். இங்க ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் கண்டிப்பாரு, அவர் கண்டிப்பாரு. ஏன்னா இவரு அது நட்புல. ஆனா ஃபெல்லோஷிப்ல அப்படி கிடையாது. பாஸ்டர் 2 அடி அடிங்க பாஸ்டர், நான் கேட்கறது இல்லை அப்படின்னு பிள்ளைய கொண்டு நிறுத்தி இவனை நல்லா கண்டிங்க பாஸ்டர்ன்னு சொல்ற பெற்றோர் இருக்காங்கல்ல, அது குடும்பம், அது குடும்பம். குடும்பத்துக்குள்ள கண்டிப்பு இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். இது எல்லாம் தான் குடும்பம் பாந்தவர்களே. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 12-13 வசனங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்றாரு, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அதிகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பவுல் சொல்றாரு, நீங்க யூதனா இருக்கலாம், நீங்க கிரேக்கனா இருக்கலாம், நீங்க யாரா கூட இருக்கலாம், ஆனா இப்ப நீங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக
ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ஒரே ஆவியினாலே நீங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே இப்போ நீங்க ஆண்டுக்குள்ள வந்த பிறகு ஒரே சபையாக ஒரே குடும்பமாக மாறி இருக்கிறீங்க. நீங்க யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், நீங்க என்ன ஜாதியா கூட இருக்கலாம், நீங்க என்ன குடும்பமா கூட இருக்கலாம், எந்த ஊரா கூட இருக்கலாம், நீங்க எவரா கூட இருக்கலாம், வித்தியாசமான ஆளா இருக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது, அதை மாற்ற முடியாது. ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு அது எல்லாமே நம்ம மறந்துட்டு முழு கர்த்தருடைய பிள்ளையா மாறிடணும். வேறுபாடற்ற ஒரே குடும்பமாக மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெண் திருமணம் ஆகும் வரை என் குடும்பம் என்று சொன்னது வேறு, திருமணமான பிறகு அந்த ஆணும் பெண்ணும் குடும்பம் என்று சொல்வது வேறு. இப்போ இது என் குடும்பம்னு சொல்லுவாங்க, நீங்க இப்போ இதுதான் உங்க குடும்பம். அல்லேலூயா. சபைக்குள் வந்த பிறகு இது என்னுடைய சபை, இது என் குடும்பமாக இருக்கிறதுன்னு அந்த உரிமைக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்கன்னா வந்து விடுறீங்க. ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கிறோம். ஒரே கேரக்டர் இங்க யாருமே கிடையாது. இங்க கோபக்காரர் இருக்கிறீங்க, சாஃப்டான ஆள் இருக்கிறீங்க, சிரிக்கவே சிரிக்காத ஆளுங்க இருக்கு, ரொம்ப சிரிக்கிற ஆளும் இங்க இருக்கிறது. ஆமாவா இல்லையா? சிலரெல்லாம் விட்டோம்னா கக்க கக்க கக்கன்னு சிரிச்சு கிடக்கும், அவ்வளோ ஜாலி. அப்படி ஆள்லாம் அங்க இருக்கு. ஆனா என்ன சோக்க அடிச்சாலும் அப்படியே இருக்கிற ஆளும் இங்க இருக்கு. பலதரப்பட்ட ஆளுங்க அப்படிதானா? என்ன சொன்னாலும் கோபமே வராதாலும் அங்க இருக்கு. ஒரு அலையில சொல்லுங்க, அப்படியா? அலையில சொன்னாலும் கோபம் வராதாளா? ஆனா ஜல்லுன்னு கோபப்படுற ஆளுங்க இருக்கு. அப்பா மூக்கு மேல கோபம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆள்லாம் அங்க உள்ள இருக்கு. அப்படியே முக்காடு போடும் போது சேலை ஒரு சிஸ்டர் மேல பட்டுருச்சான், அதுக்கு அந்த அம்மா வரத்து சேலையை தூக்கி மேல போடுறேன் உங்களே நீ அப்படின்னு சபைக்குள்ள அங்க நடந்துகிட்டு, நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த சண்டை நடக்குது. என்ன சண்டை? சேலை பட்டுச்சான் பக்கத்துல. முக்காடு போடும்போது சேலை பட்டதுக்கு ஒரு அம்மா சண்டை போட்டுச்சுன்னா இந்த அம்மா பரலோகத்துல போனா அவ்வளோ சேலையும் போடுமே. எங்க அங்க தூதராயிட்டு ரெக்கப்படும்ல, அதை கூட அட்ஜஸ்ட் பண்ண தெரியல. குடும்பத்துல என்ன பண்ண போறீங்க? குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ண இல்லைன்னா குடும்பம் கிடையாது. அல்லேலூயா. வித்தியாசமான மக்களை நேசிக்கணும், வித்தியாசமான மக்களை நேசிக்கணும். மனைவி கொரட்டை போடுறா, கணவன் கொரட்டை போடுறான்னு வேண்டாம் இவருன்னு சொல்ல முடியுமா? கொரட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ்றோம் நம்ம. சிலரெல்லாம் வண்டி மோட்டர் போட்டு விட்டுருவாங்க, தட தட தடன்னு அது பாட்டுக்கு கொரட்டை. நம்ம ஊர்ல பரவாயில்ல, வெளிநாட்டுக்காரியெல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்களாம். அதிகாலை ஜபத்தில் கொரட்டை சத்தம் கேட்குதான். ஆமா, நானும் கேட்டிருக்கேன். அதிகாலை ஜபத்தில் ஜபம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்களா, என்ன செய்ய, வேற வழி இல்லை, அதை அட்ஜஸ்ட்மெண்ட் ஜபம் நடக்கு. அதுக்காக என்ன செய்ய முடியும்? கழுத்து பிடிச்சி நிற்க முடியும்? யாரங்கே ராஜாவா மாறணும்னா அவ்வளவுதான், யாரங்கே தலையை சீவிருங்க இந்த கொரட்டை போடுறாள், அப்படி கிடையாது. சரி, கொரட்டையும் போட்டுக்கிட்டு ஜபமும் நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. சோத்திரம். நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லாம் சரியா இருக்கா? இல்லை, நிறைய தவறுகள் நடக்கு. நிறைய நேரம் காப்பி கொட்டுது, நிறைய நேரம் பால் பொங்கும், பொங்கி பொங்கி சிந்திருது, சவ்வுலே பொங்கிடுது. சில நேரம் இட்லி கல்லாயிருது, சில நேரம் சோறு களியாயிருது, சில நேரம் சாம்பார் அடிப்பிடிச்சிருது, என்னெல்லாமோ நடக்கு. சில நேரத்தில் உப்பு போடுறது சீனியை போட்டுறாங்க, சில சீனியை போடுறதுக்கு உப்பு போட்டுறாங்க, எல்லாம் வெள்ளையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சில நேரம் முடி விழுந்துருது, அன்பு பெருகுதுன்றாங்க. சில நேரம் எறும்பு போயிடுது, கண்ணு நல்லா தெரியுன்றாங்க. என்னெல்லாமோ சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனாலும் நாம அட்ஜஸ்ட் பண்ணலையா? அதுதானே குடும்பம். சபையும் குடும்பம் தானே பைபிள் சொல்லியிருக்கு. சபைக்குள்ள ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாரு, ஒரு சிஸ்டர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த சிஸ்டர் வந்து போனை டபால்னு வச்சுட்டாங்க பாஸ்டர், நான் பேசினேன், அந்த அம்மா டக்குன்னு போனை வச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு? அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, நான் அவங்கக்கிட்ட பேசினேன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தினால. அப்போதான் தெரிய வந்தது, இவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்க சிச்சுவேஷன் நினைச்சு பார்த்தா அவங்க ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க, மனம் உடைஞ்சு வேதனையில இருக்கிறாங்க, பாரம் கவலை வேதனை அவங்களுக்கு. அவங்க அதை தாங்க முடியும், அதுக்கு அவங்க சிச்சுவேஷன் அங்கே அப்படி, அதனால உடனே வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சுது. அப்போ நான் இவங்ககிட்ட சொன்ன, அதுக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சில நேரம் யாராவது ஒருத்தர் நடந்துக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம முடிவுக்கு வந்துடுவோம், ஐயோ இவங்க வந்து இப்படி கோபத்தில் இருக்கிறாங்கன்னு. இல்லை, சில நேரம் அவங்களுடைய தானே குடும்ப
சூழ்நிலை, அவங்க பாரம், கவலையினால சில நேரம் அப்படி நடந்துக்கிடுவாங்க. நீங்க சில நேரம் தோத்திரம் சொல்வீங்க, அவங்க சொல்லாம போயிடுவாங்க. நீங்க உடனே என்ன நினைப்பீங்கன்னா, இந்த சிஸ்டருக்கு ரொம்ப ஓஹோ வசதி கூடுது போல தெரியுது, முன்னாடி எல்லாம் பார்த்தா தோத்திரம் பண்ணு சிரிக்கும், இப்போ ஒரு மாதிரி வீஞ்சிக்கிட்டு போகுது, கர்த்தர் அட்டிப்பாரு பாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா விசாரிச்சு பார்த்தா என்ன தெரியுமா இருக்கும், அந்த சகோதரி அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்ததே பெருசு, ரொம்ப கவலையோட வீட்டுல ஏதோ சண்டையோ பிரச்சனை அதையே நினைச்சுக்கிட்டே போயிருப்பாங்க. நீங்க சோத்திரம் சொன்னதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. நமக்குள்ள கவலை இருந்தா நமக்கு முன்னாடி நடக்க என்னன்னு நமக்கு சில நேரம் என்ன செய்யாது, தெரியாது. நம்ம கவலை பாரம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன, வண்டி ஓட்டும் போது கூட யார் எதிர் வரான்னு தெரியாது, சில நேரத்துல எந்த ரூட்டை கடந்து வந்தன்னு தெரியாது. கவலைகளும் பாரங்களும் நம்ம சிந்தனைகளும் அதிகமா இருக்கும்போது யார் வந்தா யார் போனவங்களும் கவனிச்சிருக்க மாட்டோம். சூழ்நிலையினால கவலைகள்னால யாராவது கவனிக்காம போயிருப்பாங்க. நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. சில தோத்திரம் சொன்னாலும் சொல்லாட்டாலும், சிரிச்சாலும் சிரிக்காட்டாலும், பேசினாலும் பேசாட்டாலும் நீங்க எல்லாரையும் நேசிங்க. பக்கத்துல சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் பிரதர் சிஸ்டர், நான் உங்களை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இங்க உள்ள இருக்கு, நீங்க என்னை அடிச்சாலும் உங்களை நேசிப்பேன். சொல்லுங்களேன், என்னை அடிச்சா கூட நேசிப்பேங்க. அதுக்காக அடிச்சு விடாதீங்க. ஹலோ, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சாலும் நேசிப்பீங்கன்னு சொல்றீங்களா? ரெண்டு அக்கா தங்கச்சி வீட்டுல போய் அடிச்சு விடாதீங்கம்மா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஃபேமிலின்னா அப்படிதானே, ஃபேமிலினா அப்படிதானே. இது குடும்பங்க, குடும்பம். உங்களுக்கு சபைக்குள்ள பிடிச்சா அக்கான்னு சொல்லுங்க, அண்ணன்னு சொல்லுங்க, தம்பி தங்கச்சின்னு சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு உறவுக்குள்ள வந்துருங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்துருங்க, உரிமையா செய்யுங்க. இந்த ஃபேமிலிக்குள்ள இன்னொரு உணர்வு இருக்கு என்னன்னா, எப்பவுமே குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க உயரணும்னு நினைப்போம். அப்படிதானா? அண்ணன் தம்பி நினைப்பேன், எங்க அண்ணன் எப்படியாவது வேலை கிடைச்சிடணும், எங்க தங்கச்சிக்கு எப்படியாவது நல்ல கல்யாணம் நடந்துடணும், எங்க அப்பாவுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிடணும், எங்க அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு செயின் வாங்கிடணும். இப்படி குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கள என்னைக்குமே குறையணும்னு நினைக்க மாட்டாங்க, உயரணும்னு நினைப்பாங்க. சபையிலையும் அப்படிதான். ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தம்பி ஹெல்ப் பண்ணுவான், தம்பிக்கு ஏதாவது பாடத்துல ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சிருவான். எப்படியா படிச்சிடணும் சந்தேகம் இருந்தாக்க சபைக்குள்ளே அது நடக்கணும். ஒரு விசுவாசிக்கு ஒரு குறைனா ஹெல்ப் பண்ணணும், ஆலோசனை கொடுக்கலாம், ஏதாவது வீடு பார்த்து தரலாம், வேலை வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணணும். நம்ம தம்பி தானே சபையில் இருக்கான, அவனுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா, சகோதரிக்கு ஏதாவது பண்ண முடியுமா, அவங்க உயர்வுக்காக நான் ஏதாகிலும் உதவி செய்ய கூடுமானால் செய்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்க. அதான் வீடு, குடும்பம். சபை ஒரு குடும்பம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க இருக்கிற நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது எப்போ தெரியும்னா, அவருக்கு என்னன்னு எனக்கு என்ன தெரியும், பழகுனா தானே தெரியும். அவருக்கு என்ன தேவைன்னு நமக்கு எப்ப தெரியும், பழகும் போது தான் சொல்லுவாங்க, மனம் விட்டு சொல்லுவாங்க. நல்ல நண்பர்களா மாறும்போது மனம் விட்டு சொல்லுவாங்க. ஃபெல்லோஷிப்ல அதற்கான பதில் என்ன செய்யணும் கிடைக்கும். நீங்க நண்பர்களா இருந்தா, உண்மையான நண்பர்களா இருந்தா ஓப்பனா பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்து ஃபெல்லோஷிப்புகள் வரும் பொழுது, ஐக்கியத்துக்குள்ள வரும் பொழுது, அந்த குடும்ப உறவுக்குள்ள வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்னா, அதை வந்து எங்கேயாவது நம்ம அதுக்காக பெரிய அளவில் செய்ய முடியாட்டாலும் எந்த இடத்துல நம்மால் முடியுமோ அந்த இடத்துல ஒரு சின்ன உதவி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு விசுவாசி வீட்டில் கேஸ் திடீர்னு காலியா போச்சு. என்கிட்ட சொன்னாங்க, உடனே ஒரு இன்னொரு விசுவாசிக்கு அடிச்சு ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பண்ண பாரத கேஸ் டக்குன்னு சொன்னா, அந்த சகோதரி ஓகே நான் ரெடி பண்றேன், நாளைக்கு கிடைச்சிரும், இன்னைக்கு புக் பண்ணா காலையில கிடைச்சிரும். நாங்க ஒரு சின்ன ஹெல்ப். அல்லேலூயா. ஏதாகிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒருத்தருக்கொருத்தர் குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள உதவிகளையும் உயர்வுக்கான ஆலோசனைகளையும் கொடுக்க வேண்டும். வயதுல பெரியவங்களா இருந்தா பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல உதவி செய்யுங்க. நல்ல ஆசிரியர்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையே வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை, நீங்க எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் எவ்வளவு படிக்காம இருந்தாலும் நீங்களும் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க தாழ்வு மனப்பான்மையா ஒருபோதும் நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. இந்த நிறைய வேறுபாடு உள்ளவங்க இருக்கு. இங்க படிக்காதவங்களும் இருக்கும், நிறைய படிச்சவங்களும் இருக்கும், கஷ்டப்பட்டவங்களும் இருக்கும், ரொம்ப வசதியானவங்களும் இருக்கும். ஆனா எல்லாரும் கர்த்தர் பார்வையில எங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே நீங்க. அப்போ நீங்க உண்மையிலே நம்ப மாட்டேங்கிறீங்க போல தெரியுது. சொல்லுங்க, ஒண்ணுதான். அது எப்படி பாச ஒன்னாக முடியும் நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சாதான் சொல்ல மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வசதியா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான்றவங்க.
ஒரு பெரிய கம்பெனி ஓனர் இந்த சபைக்கு வராரு, அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காரு. அந்த கம்பெனியில செக்யூரிட்டியும் நம்ம சர்ச்சுக்கு வராரு, அவர் பக்கத்து சேர்ல உட்கார்றாரு. அந்த ஓனர் சொல்லுவாரு, இல்லை 300 பேர் வேலை செய்யற கம்பெனிக்கு நான் ஓனரு, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு செக்யூரிட்டி, என் பக்கத்துல வந்து சேர்ல. அங்க கம்பெனியில உட்கார முடியாது, ஆனா சபையில ஒன்னா தான் உட்காருவாங்க. ஆமாவே இல்லையா? ஒரு பெரிய ஒரு பங்களாவில் பெரிய பணக்கார அம்மா, அந்த வீட்டில் வந்து பாத்திரம் விளக்குற ஒரு அம்மா, 2 பேர் வர்றாங்க, இங்க ஒன்னா உட்காருவாங்க. ஆனா அங்க போன உடனே வேற. சர்ச்சில் எல்லாம் ஒண்ணு, சபையில எல்லாம் ஒண்ணு. எஸ் ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான சபை அப்படின்ற குடும்பத்துல உங்களை என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் உங்களை சொல்றேன், ஒரு நாளும் நீங்க தாழ்வு மனப்பான்மையா இருந்துடாதீங்க. அல்லது மற்றவங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட பொறுத்துக்கோங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு, நாமளும் மன்னிப்போம். ஜெபம் பண்ண போறோம். எழுமி நின்று தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண போறோம். சகோதரா சகோதரி, உங்க மனசுல ஆண்டவர் ஏதாவது பேசியிருந்தா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அர்ப்பணம் செய்யுங்க, நண்பர்களாக இருங்க. அதை அடுத்து நல்ல ஐக்கியத்துக்குள்ள வந்துருங்க. சபை நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கணும், நல்ல ஐக்கியத்துக்கு இருக்கணும். பாஸ்டரும் அப்படிதான், உங்களுக்கு நண்பர்களா இருக்க விரும்புறோம், ஆவிக்குரிய தகப்பனா இருக்க விரும்புறோம். உங்களுடையதான பாரங்களை சுமக்க, உங்கள் பாரங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க உயரும் போது நாங்க சந்தோஷப்படுறோம், நீங்க கஷ்டப்படும் போது நாங்க வருத்தப்படுறோம். அதுதான் குடும்பம். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் வசனத்துல நிலைத்திருக்கிறார்கள், சத்தியத்துல நிலைத்திருக்கிறார்கள் என்று சொல்வது எனக்கு சந்தோஷம். எனக்கு இந்த கால நேரத்துல ஏதாவது கர்த்தர் உங்ககிட்ட பேசினா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு கொடுத்து நம்முடைய சபை ஒரு பெரிய ஐக்கியமான சபையா மாறணும். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்றீங்களா, ஆண்டவரே எங்களை மாற்றும், எங்களுக்குள்ள நல்ல ஐக்கியத்தை ஆண்டவர் தாங்கப்பா, நல்ல நட்புகளை கொடுங்க, நல்ல நண்பர்களை கொடுங்க, நல்ல ஜெபிக்கிற தானியேலுடைய நண்பர்களை போல ஜெபிக்கிற நண்பர்களை கொடுங்க. தாவீதும் யோனத்தானும் போல இருக்கிற நண்பர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர், நீர் எங்களுக்கு நண்பனாக இருப்புகிறீரே, எங்களுடைய எல்லா வேதனைகளையும் புரிந்து கொள்ளுகிற நண்பனாக இருக்கிறீரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்குள்ள வரணும், ஐக்கியத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோமே ஆண்டவரே, ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோமே ஆண்டவரே. வேறுபட்ட வித்தியாசப்பட்ட மக்களை நேசிக்க பண்ணுங்கப்பா ஆண்டவரே. மற்றவங்களுக்காய் போராடி ஜெபிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்கு சகிப்பு தன்மைகளை தாங்க ஆண்டவரே. மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவனே. இன்றைக்கு நல்ல ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்தபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வாங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க சபை ஒரு குடும்பமா இருக்கணும். சொல்லுங்க, எங்க சபை ஒரு குடும்பமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பமா எங்க சபையை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரோடும் பழக, எல்லாரும் எல்லாரோடும் பேச, எல்லாரும் எல்லாருக்காக ஜெபிக்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல, அரவணைக்க, உற்சாகப்படுத்த, மற்றவங்களோடு கூட தோள் கொடுக்க ஆண்டவரே. மற்றவருடைய உயர்வுக்கு காரணமா இருக்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் நல்ல ஆண்டவர் ஊக்கப்படுத்த எங்கள் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல எதை நான் கொண்டு போறது இல்லை, ஆனா அநேக நண்பர்களை சம்பாதிக்க கிருபை செய்யுங்க. அழிந்து போகிற உலக பொருட்களை நண்பர்களை சம்பாதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றி சொல்றேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா என் தேவனே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்றேன் ஐயா, நன்றி சொல்றேன் ஐயா. ஒரே தெருவில் இருக்கிற விசுவாசிகள் 2 பேரும் நல்ல ஒற்றுமையா இருக்கணும். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ள ஒரே தெருவில் இருக்கிற 2 விசுவாசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை. அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு சபைக்கு போகுது, 2 சண்டை போட்டு கிடக்கு, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும், தூஷிக்கப்படும். என்ன இருந்தாலும் சரி, நீங்க அந்த இடத்துல ஒற்றுமையா இருந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். ஒரே தெருவுகள் இருக்கிறவங்க மற்றவங்க கூட சேர்றதை விட விசுவாசியோடு சேரணும், விசுவாசி
விசுவாசிக்கு சப்போர்ட் பண்ணணும், விசுவாசி கரத்தை உயர்த்தி பிடிக்கணும். ஒருவேளை தவறு இருந்தா தனியா கூப்பிட்டு கூட அவங்கள பேசிடலாம். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள ஒருபோது குறைச்சிடாதீங்க. விசுவாசி ஆதரவா இருங்க. ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது செய்தீங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க, நீயும் சர்ச்சுக்கு போற, அவெல்லாம் செய்யறாள் இதை, நீ செஞ்சா என்னன்னு கேட்பாங்க. அவெல்லாம் கோயிலுக்கு வராதானே செய்யற, நீ வந்தா என்னன்னு கேட்பாங்க. அவெல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்றா, நீ சாப்பிட்டா என்னன்னு கேட்பாங்க. தேவ பிள்ளைகளே, ஒரே இடத்துல இருக்கிற விசுவாசி, வேலை செய்யற இடத்துல, கம்பெனியில, ஒரு கம்பெனியில வேலை செய்யறவங்க, ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் தேவ பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒத்துழைப்பா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதியும். எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் மாறணும், அவருடைய மனக்கவலைகள் பாரங்கள் மாறணும், அவருடைய வியாதிகள் நீங்கணும், அவருடைய பொருளாதார கஷ்டங்கள் மாறணும், அவங்க கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படணும். ஆண்டவரே, வருகிற புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை சொல்லட்டும். இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய சாட்சிகள் வரணும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லணும் ஆண்டவரே. ஒரு திறந்த வாசல் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவீராக. நிறைய காத்துக்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், மகிழ்ச்சியும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.